ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா புறத்திணை வகைகளை பற்றி பார்க்க போகிறோம். முன்னாடி நம்ம அறத்திணை வகைகளை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அந்த 5தோட வெவ்வேறு ஃபீச்சர்ஸை பார்த்தோம். இப்போ புறத்திணை, புறம்னா வெளியில் இருக்குது, அகம்னா உள்ளத்தை பற்றி பேசுகிறது, புறம்னா வெளியில், அதாவது ஒரு மன்னரை பற்றி பேசுகிறது, அவரோட வீரத்தை பற்றி பேசுகிறது, ஒரு போரை பற்றி பேசுகிறது, இந்த மாதிரி வெளி விஷயங்களை பற்றி பேசுகிறது தான் புறத்திணைன்னு சொல்லுவாங்க. அதோட வகைகள் என்னென்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எத்தனை வகை இருக்குன்னா, தொல்காப்பியத்தில் புறத்திணைகளின் எண்ணிக்கை 7 என குறிப்பிட, தொல்காப்பியத்தில் புறத்திணைகளின் எண்ணிக்கை 7ன்னு சொல்லியிருக்காங்க. அதே புறப்பொருள் வெண்பா மாலையில் 12 என குறிப்பிடப்படுகிறது. புறப்பொருள் வெண்பா மாலையில் 12 வகைன்னு சொல்லுது. நம்ம இப்போ இந்த வீடியோவில் இந்த 12 வகையும் பார்க்க போகிறோம். புறப்பொருள் வெண்பா மாலையில் சொல்கிற 12 வகையும். ஆனால் தொல்காப்பியத்தில் எத்தனை வகைகள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் 7ன்னு சொல்லணும். பொதுவாக அல்லது புறப்பொருள் வெண்பா மாலையில் எத்தனை வகைகள்னால் 12 வகைகள் இருக்குது. இப்போ அந்த 12 வகைகளும் என்னென்னா, வெட்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உழிஞை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை. இந்த 12க்கும் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைப் என்னென்னா வெட்சி திணை. இந்த வெட்சி திணைனா போர் சம்மந்தமாக இருக்கிறத பற்றி சொல்லுது. என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த அரசன் இந்த ஊரை படையெடுக்கணும், போர் புரியணும்னு வராங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த ஊரில் இருக்க கால்நடைகள், அதாவது மாடு, ஆடு, அந்த கால்நடைகள் எல்லாமே கடத்திட்டு போய் அவங்க ஊரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஊரில் போர் புரிவாங்களாம். ஏன் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டே இவங்க இந்த ஊரில் போர் புரியுது எதுக்குன்னா, இந்த ஊரில் இருக்க ரிசோர்ஸஸ்லாம் அவங்க எடுத்துக்கிறதுக்கு. இப்போ இந்த மாடு அதெல்லாம் இங்கே இருந்துச்சுன்னா அப்போ இவங்க போர் புரிஞ்சாங்கன்னா இந்த கால்நடைகள் எல்லாமே அழிஞ்சிரும் போரில். அப்போ அவங்க இந்த இடத்த கைப்பற்றுறதே வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா அந்த காலத்தில் மிகப்பெரிய ரிசோர்ஸாக பார்த்தது இந்த கால்நடைகள் தான். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த மாடு கால்நடைகள் எல்லாம் கொண்டு போய் கடத்திட்டு போய் வச்சுட்டு இந்த நாட்டை அடித்து இந்த இடத்த கைப்பற்றிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வளர்க்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக போர் தொடங்கும் முன் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்நிறைகளை கவர்தல்னு சொல்லுவாங்க. ஆண்நிறைகள்னால் மாட்டு கூட்டங்கள் மற்றும் இதர கால்நடைகளையும் இது சொல்லுது. ஆண்நிறைகளை, ஆடு மாடுகளை கவர்ந்து வர செய்வது போருக்கு முன்னாடி. அதை பற்றி அப்போ என்ன பூ யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த வெட்சி பூங்கிற ஒரு பூவை சூடிட்டு போவாங்களாம் வீரர்கள்லாம், வெட்சி பூவை. இப்போ அதை இந்த இட்லி பூ அப்படின்னு இந்த காலகட்டத்தில் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வெட்சி பூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பூவோடு போவாங்களாம். அதனால் இது வெட்சி திணைன்னு சொல்கிறாங்க. எதை, ஆணிரைகளை கவர்ந்து செல்லுதல், இதுதான் வெட்சி திணை. அப்போ செகண்ட் ஒன் என்னென்னா கரந்தை திணை அப்படின்னு. ஸோ இந்த 12 நம்ம 2 பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வெட்சி திணைனா அந்த ஆணிரைகளை கவர்ந்துட்டு போனாங்கள்ல கடத்திட்டு. இந்த கரந்தை திணையில் என்ன பண்ணுறாங்க, அந்த கடத்திட்டு போன ஆணிரைகளை மீட்டு எடுத்து கொண்டு வருகிறார்கள். மீட்டு வருதலை பற்றி பேசுகிறது தான் கரந்தை திணை. ஸோ 1 and 2 எப்படி பார்க்குறதுனா, வெட்சி திணைனா ஆணிரைகளை கடத்திட்டு போகிறது, கரந்தை திணைனா கடத்திட்டு போனது மீட்டு கொண்டு வர்றது. இங்கே போட்டுக்கு பார்த்தீங்களா, ஆணிரைகளை மீட்டு வருவது கரந்தை திணை ஆகும். கரந்தை என்பது நிறை மீட்டல். ஸோ இதுதான் செகண்ட் டைப். இப்போ தேர்ட் டைப் வஞ்சி திணை அப்படின்னு 3வது டைப். வஞ்சினா வஞ்சகம், வஞ்சகம்னா போர். இப்போ நம்ம நாட்டில் இருக்கவங்க இந்த எதிர்நாட்டை கைப்பற்றணும் அப்படிங்கிற மண்ணாசை காரணமாக, அந்த இடத்த கைப்பற்றணுங்கிற காரணமாக பகைவர் நாட்டுடன் போரிடுதல், பகைவர் நாடு மீது போர் தொடுக்கிறாங்க. எதுக்கு, அந்த இடத்த கைப்பற்றதுக்காக. அதை பற்றி சொல்கிறது தான் வஞ்சி திணை, வஞ்சகம். ஸோ இப்போ 2 பார்க்கணுன்னு பார்த்தோமா, வஞ்சி திணை. அதுக்கு பேரலாக இருக்கிறது என்ன, காஞ்சி திணை. வஞ்சி, காஞ்சி, இது ரெண்டும் ஒரு குரூப். இப்போ வஞ்சி திணை என்ன பார்த்தோம், போர் தொடுக்கிறத பற்றி பார்த்தோம். காஞ்சி திணை என்னென்னா, தன் நாட்டை கைப்பற்ற வந்த எதிர் அரசன்களை எதிர்த்து போரிடுவது. இப்போ நமக்கு நாட்டுக்கு எதிராக போர் பண்ண வராங்கல்ல, அவங்கள எதிர்த்து நிற்கிறது, எதிர்த்து போரிடுவது காஞ்சி திணை. வஞ்சி திணைன்னு என்னென்னு பார்த்தோம், அடுத்தவங்களை எதிர்த்து போரிட போனால் அது வஞ்சி திணை. அடுத்தவங்க நம்மளை எதிர்த்து வரப்போ நம்ம அதை தடுத்து எதிர்த்து நின்னால் அது காஞ்சி திணை. ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ், ஒரு குரூப்பாக பார்த்தோம். ஸோ 5வது வகை என்னென்னா நொச்சி திணை. நொச்சி திணை என்னென்னா, நம்ம பகைவர்கள் நம்ம நாட்டை கைப்பற்றாமல் இருக்கிறதுக்கு நம்ம நாட்டை சுற்றி மதில் சுவர் அமைக்கிறது. மதிலை அமைப்பதல், மதிலை வேண்டி உள்ளிருந்தே மதிலுக்குள்ளே இருந்தே வெளியில் இருக்கும் பகை அரசனுடன் அந்த மதிலை காப்பாற்ற நினைப்பது. அந்த மதில்னால் சுவர், அந்த சுவர் கட்டி அதுக்குள்ளே இருந்துட்டு ஒரு டிஃபென்ஸ் மாதிரி, அதுதான் நொச்சி திணை. இது எப்படி வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃபென்ஸ்னால் எதுக்கு இந்த பேரியர்லாம் எதுக்கு போடுவாங்க, நோ என்ட்ரி இருந்தால் பேரியர் போடுவாங்க. ஸோ நோனா நொச்சி, நோன்னு வச்சுக்கோங்க. நோ என்ட்ரினா இந்தமாரி பேரிகேட் போட்டு வைக்கிறது, அதான்
மதிலை சுவர் கட்டி வைக்கிறது நொச்சி. அப்போ அது ரெண்டாக பார்த்தோமா நொச்சி. அடுத்து உளிஞ்சை, இதுக்கு சம்மந்தமாக தான் அடுத்து இருக்கும் தட் இஸ் உளிஞ்சை. உளிஞ்சையில் என்ன பண்ணுறாங்கன்னா எதிர் நாட்டுகள் இது போட்டு வச்சுருக்காங்க மதில் சுவர். அந்த மதில் சுவரை வீரர்கள் ரவுண்டு கட்டுறாங்க, அதாவது சுற்றி வளைக்கிறாங்க. சுற்றி வளைச்சி எதுக்கு? அந்த மதில் சுவரையே அடிச்சுட்டு உள்ளே போகிறதுக்கு. அதுதான் உழிஞை திணை. இந்த உழிஞை திணை என்ன பண்ணுறாங்க, அந்த மதில் சுவரை கைப்பற்றுவது சுற்றி வளைச்சி. நொச்சி திணைனா என்னென்னு பார்த்தோம், நம்ம ஆப்போனண்ட் நம்ம உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக டிஃபென்ஸாக மதில் சுவர் கட்டுறது நொச்சி திணை. ஆல்ரெடி ஒரு டிஃபென்ஸாக ஒருத்தவங்க கட்டி வச்சுருக்காங்களே, அதை சுற்றி வளைச்சி அதை அட்டாக் பண்ணிவிட்டு உள்ளே போகிறது தான் உளிஞை திணை. ஸோ 5, 6 இது ஒரு குரூப்பாக பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தும்பை திணை. தும்பை திணைனா பகைவேந்தர் இருவரும், அதாவது இந்த நாட்டு மன்னரும் எதிர்நாட்டு மன்னரும் இருவரும் எதிரெதிரே நின்று போரிடுவது. ஸோ 1-on-1 பேட்டில் மாதிரி 2 பேரும் ஆப்போனண்ட்லேருந்து இந்த நம்ம ஒரு மன்னரும் எதிர்நாட்டு மன்னரும் நேருக்கு நேர்ந்து போட்டி பெறுவது தும்பை திணை அப்படின்னு சொல்கிறாங்க. தும்பை. ஸோ அடுத்த திணை என்னென்னா வாகை. வாகை அப்படின்னா வாகை சூடவா அப்படிலாம் சொல்கிறாங்களே. ஸோ வாகை என்றால் வெற்றி என்று பொருள். வெற்றி பெற்ற மன்னன் வாகைப்பூவை சூடி மகிழ்வான் அப்படின்னா வெற்றி பெற்ற மன்னனுக்கு கொடுப்பது வாகை. ஸோ இந்த தும்பை திணை வாகை திணை. தும்பை திணைனா 2 மன்னர்கள் டைரெக்டாக போட்டி போடுறாங்க, அதில் ஜெயிக்கிறவங்க இந்த வாகைப்பூ சொல்கிறாங்க. ஸோ அது வாகை திணை. இது ரெண்டும் ஒரு குரூப்பாக பார்த்தோம். அடுத்து என்னென்னா பாடான் திணை அப்படின்னு ஒரு திணை இருக்குது. ஸோ இந்த பாடான் அப்படின்னா என்னென்னா பாடு கூட்டல் ஆண். ஆண் இங்கே யாரை குறிக்குதுன்னா அந்த வீரமான மன்னனை குறிக்குது. பாடுனா பாட்டு, அந்த மன்னனை பாடுவதற்கு தகுதியான ஒரு வீரன் அப்படின்னா அந்த மன்னனோட அறிவு, வீரம், கொடை, செல்வம் இது எல்லாத்தையும் பற்றி பாடுறது தான் போற்றி பாடுவது பாடான் திணை. இதுதான் அடுத்த வகை பாடான் திணை. நெக்ஸ்ட் டைப் என்னென்னா பொதுவியல் திணை. இப்போ இந்த 9 திணை பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உழிஞை, தும்பை, வாகை, பாடான்னு இது 9 பற்றியும் இல்லாதது, அதில் குறிப்பிடாததை ஒன்று குறிப்பிட்டா அதுதான் பொதுவியல் திணை. வெச்சி முதல் பாடான் வரை உள்ள புறத்திணைகளின் பொதுவானவற்றையும் அவற்றுள் கூறப்படாதவற்றையும் கூறுவது பொதுவியல் துணை. சிம்பிள். பொதுவியல்னால் ஜென்ரலாக இருக்குது, மேலே இருக்கிறது எல்லாத்தையும் இல்லாமல் ஒன்று சொன்னால் அது பொதுவியல் துணையில் வந்துடுது. தென் கடைசி 2 இது ஒரு குரூப் கைக்கிளை பெருந்திணை. இதில் கைக்கிளை அப்படின்னா என்னென்னா ஒரு தலை காமம். ஸோ ஒரு தலைனா ஒன் சைடு, இதுதான் ஒரு தலை காமம் கைக்கிளை அப்படின்னு சொல்கிறாங்க. தென் 12th என்னென்னா பெருந்திணை. பெருந்திணை என்பது பொருந்தா காமம், பொருந்தாத காமத்தை பெருந்திணைன்னு சொல்கிறாங்க. கைக்கிளைனா ஒரு தலை காமம். ஸோ இப்போ இந்த 12 நம்ம பார்த்தோம். எப்படி நம்ம ஈஸியாக வச்சுக்கிட்டோம்னா 2 படித்தா 2 ஒவ்வொரு இதுக்கு ரிலேட்டடாக இருக்கும். அது அப்படியே ஒருத்தர் சம்மரைஸ் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம 2 பார்த்தது வெச்சி அண்ட் கரந்தை. வெச்சினா பகைவரது ஆணிரையை கவர்தல் வெச்சி, அதாவது ஆடு மாடெல்லாம் கடத்திட்டு போகிறது. கரந்தைனா கடத்திட்டு போனதை நம்ம மீட்டு கொண்டு வருது, பகைவர் கவர்ந்த ஆணிரையை மீட்டல். ஸோ இது ஒரு குரூப்னு பார்த்தோம். அடுத்து வஞ்சி காஞ்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் வஞ்சி அப்படின்னா என்னென்னா பகை நாட்டின் மீது போர் எடுத்தல், மண்ணாசை கொண்டு பகை நாட்டின் மீது போர் தொடுப்பது வஞ்சின்னு வரும், வஞ்சம் அப்படின்னு. காஞ்சி அப்படின்னா பகைவர் போர் புரிஞ்சிருக்காங்களே அவங்கள எதிர்த்து நின்று போரிடுவது, அது காஞ்சி திணை. நெக்ஸ்ட் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா நொச்சி உழிஞை. இதில் நொச்சி அப்படின்னா என்னென்னா நோ, நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, நோ அப்படின்னா நோ என்ட்ரி. நோ என்ட்ரினா ஒரு மதிலை காத்தல், சுவர் கட்டி மதிலை காக்கிறது, டிஃபெண்ட் பண்ணுறது நொச்சி திணை. உழிஞை திணைனா பகைவரது மதில் சுவரை சுற்றி வளைத்தல், மதிலை கைப்பற்றுதல், இதுதான் உழிஞை திணை. நெக்ஸ்ட் அடுத்த 2 செட் என்ன பார்க்க போகிறோன்னா தும்பை வாகை. இதில் இந்த தும்பை என்ன சொல்லுதுன்னா பகை மன்னர்கள் இருவரும் போரிடுதல், 1-on-1 பேட்டில்னு பார்த்தோம்ல, 2 பேரும் நேர் எதிரே போட்டி போடுறது. அடுத்து வாகை என்னன்னா அவங்க 2 பேரும் ஒருத்தவங்க ஜெயிப்பாங்கல்ல, அந்த போரில் வெற்றி பெற்ற மன்னன் புகழ்வது வாகை, வாகை பூ வச்சு புகழ்வாங்க. அடுத்து என்னென்னா பாடான் திணை. இந்த பாடான் திணை என்னது? பாடு கூட்டல் ஆண், ஒருவனது கல்வி, புகழ், வீரம், செல்வம் முதலியவற்றை போற்றி பாடுதல் பாடான் திணை. அடுத்து பொதுவியல் துணை, பேரில் இருக்குது பொதுவியல். வெச்சி முதல் பாடான் வரை இல்லாத ஒன்று பொது கருத்தை கூறுவது பாடான் திணை. அடுத்து நெக்ஸ்ட் 2 என்னென்னா கைக்கிளை பெருந்திணை. கைக்கிளைனா ஒருதலை காமம், பெருந்திணைனா பொருந்தா காமம். ஸோ இது 12 தான் புறத்திணை வகைகள். இப்போ நம்ம சேனலில் போட்ட ஒரு ஷார்ட்ஸோட எக்ஸ்ப்ளனேஷனை இங்கே பார்ப்போம். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா கவர்ந்து செல்லப்பட்ட ஆண்நிறைகளை மீட்பது அப்படின்னா என்னது? அவங்க ஆண்நிறைகளை கடத்திட்டு போயிட்டாங்க, அதை நம்ம போய் அதை மீட்டு எடுத்துகிட்டு வரோம், அந்த மாடு ஆடு ஆண்நிறைகளை. அது என்ன திணைன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டே நம்ம பார்த்த 2 என்னது? ஆணிரை சம்மந்தப்பட்டது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? வெச்சி. வெச்சினா அது
ஆண்நிறை கவர்ந்துட்டு போகிறது, கடத்திட்டு போகிறது, அதான் வெட்சி திணை. அதுக்கு அடுத்து என்ன பார்த்தோம்? கரந்தை. ஸோ கரந்தை திணை என்ன? கவர்ந்து சென்ற ஆண்நிறையை மீட்டு வருவது. ஸோ இங்கே கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? கவர்ந்து சென்ற ஆண்நிறையை மீட்டு வருவது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் கரந்தை திணை, ஆப்ஷன் பி. ஸோ இப்போ ஏன் மற்ற ஆப்ஷன் இல்லை அப்படின்னு ஒருத்தர் பார்த்துருவோம். இதில் வெட்சி திணை அப்படின்னா என்ன? ஆண்நிறையை கவர்ந்து செல்வது, அதான் வெட்சி திணை. அது இங்கே கேட்கல. வஞ்சி திணை என்ன? வஞ்சம் கொண்டு மண்ணாசை கொண்டு எதிராளி மீது போர் புரிவது, அதுவும் இங்கே கேட்கல. உழிஞை திணை அப்படின்னா என்ன? உழிஞை திணைனா பகைவரோட மதில் சுவரை சுற்றி வளைத்து கைப்பற்றுவது, அதுவும் இங்கே கேட்கல. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கரந்தை திணை. நன்றி.